இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். டைட்டானிக் என்ற பெரிய கப்பலில் செல்வந்தர்கள் உல்லாசமாக பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த கப்பலின் முன்பகுதியில் உள்ள அதிகாரி கப்பலுக்கு எதிரே தூரத்திலே இருந்த பெரிய பனிப்பாறையை கண்டு நடுங்கினார். கப்பல் கேப்டனோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கப்பலை உடனே திருப்புங்கள் என்று அவசர செய்தி அனுப்பினார். அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து கப்பலை திசை திருப்பி இருந்தால் அந்த பெரிய விபத்தை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த கேப்டனோ குடிவெறியில் மூழ்கி இருந்தபடியால் அந்த எச்சரிப்பை அலட்சியம் செய்தான். இதனால் அந்த கப்பல் பனிப்பாறையில் மோதி நொறுங்கியது. நூற்றுக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். ஆம், என கருமையானவர்களே, தேவ ஜனங்களுக்கு வரப்போகிற ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்து எச்சரிக்கிறார். செவி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அன்றைக்கு ஏவாள் பழத்தின் அழகை கண்டாள். சர்ப்பம் கூறிய ஆசை வார்த்தைகளை கேட்டாள். ஆனால் அந்த பழத்துக்கு அப்பால் இருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பை காண முடியாதபடி அவளுடைய கண்கள் குருடாய் இருந்தன. லோத்து சோதோம் கொமோராவின் நீர் வளத்தை கண்டாரே தவிர அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட போகிறது என்பதை காணவில்லை. யூதாஸ் காரியோத்தின் கண்கள் 30 வெள்ளிக்காசுகளை மேன்மையுள்ளதாய் கண்டதை தவிர அந்த பணத்தின் விளைவாக தான் நான்று கொண்டு சாக போகிறதை காணவில்லை. பிரியமானவர்களே, நமது கண்கள் நிச்சயமாய் திறக்கப்பட வேண்டும். பவுலும் 100க்கு அதிபதியும் போர் வீரர்களும் ரோமுக்கு புறப்பட்டு சென்ற போது கடுமையான காற்று கப்பலில் மோதியது. அங்கே பிரயாணம் செய்தவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் பவுலின் கண்களை திறந்தார். என்ன நடக்கப் போகிறது என்பதை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு தீர்க்கதரிசியின் கண்கள் வருவதை முன்னறிகிற கண்களாகும். இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பார்த்தபோது அவர் எருசலேமுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை கண்டார். எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீர் அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்றார். அப்படியே கிபி 70ஆம் ஆண்டு தீத்துராயன் புறப்பட்டு வந்து எருசலேமை தீக்கிரையாக்கி முற்றுகை போட்டு அதை அழித்து போட்டான். யூதர்களையும் உலகமெங்கும் சிதறடித்தான். பிரியமானவர்களே, வரப்போகிற நியாய தீர்ப்பை காணும்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். நியாய தீர்ப்பு முதலில் தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. எனவே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் நலமாயிருக்கும். வரும் காலத்தை அறிந்து கொள்ளும் தீர்க்க தரிசன கண்களை கர்த்தரிடத்தில் மன்றாடி பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசத்தோடு நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்கள் அநேகருடைய கண்களை சத்துரு ஆண்டவரை குருடாக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிற ஆண்டவரே, அப்பா, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக ராஜா. அழிவிலிருந்து தப்பிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே ஸ்தோத்திர ஜாக்கிரதையுடன் ஆண்டவரே செயல்படக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.